கல்கி குமுதம் கற்ற பின் விற்க பாதி விலைக்கு கார்த்திகா கனகா. வா இல்லை இட்ஸுக்கு அப்படியே விட்டுருக்காங்களா? 3 கிட்ட உடஞ்சிருக்கு சார். சிஎம் செலவு பெட்டிஷனு. பாருங்க சார், குன்றத்தூர் மெயின் ரோடு சார். பசங்க விளையாடுற இடம், பேட் பால் விளையாடுன்னு இருக்குதுங்க. ஒரு 15 நாளா ஏஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், போர்மேன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், சிஎம்செல்லுக்கு பெட்டிஷன் போட்டேன். எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. உயிர் ஊசலாடுற மாதிரி கம்பம் ஊசலாடி இருக்குது சார். இங்க இந்த மெயின் ரோடு ஒரு பஸ் மேல சாஞ்சிச்சுன்னா பஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் போறாங்கன்னா 50-60 பேரும் என்ன சூழ்நிலை ஆகும்? எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது சார். இதுக்காக எந்த ஸ்டெப் வரைக்கும் நாங்க எல்லார்கிட்டையும் லெட்டர் கொடுத்துட்டோம், ஏகிட்ட சொல்லிட்டோம், போர்மேன் கிட்ட சொல்லிட்டோம். உடஞ்சி இந்த மாதிரி கம்பம் இந்த அளவுக்கு இருக்குது. மெயின் ரோடு, குழந்தைங்க விளையாடுற பகுதி, கொஞ்சம் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த வழியில தான் சார் போறாங்க. இங்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது சிக்கராயபுரம். ஈவினிங் டைம்ல, மார்னிங் டைம்ல பசங்க வந்து போற வழி இது. ஒரு மெயின் ரோட்லயே இந்த அவலம் நடக்குது. இதை ஒரு சரி பண்றதுக்கு சரியான ஆளுங்களே கிடையாதா? இபில யாருமே இல்லையா? எஃப்ஓசி நம்பர் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது. எஃப்ஓசிக்கு போன் பண்றதே வேஸ்ட். இந்த மாதிரி தான் இருக்குது சார். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டோம். அவங்க போன் எடுத்து 30 நாள்ல உங்களுக்கு இந்த குறைகளை தீர்ப்பு பண்ணாங்க. எப்ப செத்ததுக்கு அப்புறமா சார் குறைய தீர்ப்பாங்க? செத்ததுக்கு அப்புறமா குறைய தீர்ப்பாங்க? ஒரு சிஎம் செல் பெட்டிஷன் போட்டா உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு தான் நாங்க பெட்டிஷன் போடுறோம். ஏயும் எடுக்கல, போர்மேனும் எடுக்கல, மாங்காடு இபில ஒருத்தரும் வேலை செய்யல. அவங்க 30 நாள்னா 30 நாளைக்கு இடையில யாருன்னா செத்துட்டா இந்த கவர்மெண்ட் 30 நாளைக்கு அப்புறம் செத்த பிறகு வந்து இந்த கம்பத்தை நோண்டி புதைக்குமா? யாரை புதைக்கும்? கம்பத்தை புதைக்குமா? மனுஷனை எடுத்துன்னு போய் ஆப்போசிட்ல சுடுகாடு இருக்குது, அதில் புதைக்குமா? எப்படி சார் இதெல்லாம்? ஒண்ணுமே புரியல.